ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சென்னை மக்கள் மிக்ஜாம் புயல் பாதிப்பிலேருந்து இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டு வரணும்னு எல்லாம் வல்ல முருகனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டு மசாலா பொருள் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை தாளிச்சுக்கோங்க. முடிஞ்சதும் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பட்டை, 1/4 ஸ்பூன் மிளகு, இந்த பவுடர் கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி சேர்த்து குழையிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி 1 கப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி குருமா ரெடி.